காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரும் அயல்நாட்டு காங்கிரஸ் அணி தலைவருமான சாம் பிட்டோர்டா மிகவும் தரம் தாழ்ந்து இந்தியாவில் வாழும் மக்களின் நிறம் சார்ந்து தெரிவித்த கருத்துக்கள் இந்தியாவில் மட்டுமின்றி உலக அளவில் சர்ச்சையாகி உள்ள நிலையில் தமிழகத்தில் ஊடகங்கள் ஒன்றுமே நடக்காதது போல இச்சம்பவத்தை கடந்து செல்கிறார்கள். வட இந்திய தொலைக்காட்சி மற்றும் ஊடகங்கள் கூட தமிழர்கள் ஆப்பிரிக்கா மனிதர்கள் போல உள்ளதாக காங்கிரஸ் கட்சியின் சாம் பிட்டோர்டா கூறிய கருத்தை எதிர்த்து கடும் கண்டனம் செய்த நிலையில் காங்கிரஸ் கட்சியின் கூட்டணியில் உள்ள திமுக அதன் முதல்வர் ஸ்டாலின் இதை பற்றி வருத்தமோ கண்டனமோ தெரிவிக்காதது இவர்களின் உண்மை நிறத்தை மக்களுக்கு தோலுரித்து காட்டியுள்ளது. Where people on east look like Chinese, people on west look like Arab, people on north look like maybe white, and people in south look like Africa. So what he has done, he has questioned the very idea of India, madam. African is not a wrong word, and Chinese is not a wrong word, Arab is not a wrong word. It's okay. People live in different parts of the world, but the connotation he mentioned is we are all descendants of some invaders. Northeast are descendants of some invaders. That is why they look like Chinese. Arabs descendants of invaders. They look like Western people, west side of India, Arab. The southern part of India, he says African. So that is very, very disturbing to me. நிறத்தை வைத்து பிரிவினையை பேசியதை தாண்டி அவர் முழு பேச்சின் சாராம்சம் என்னவென்றால் தென் இந்தியர்கள் ஆப்பிரிக்கர்களின் வம்சாவளி, வட இந்தியர்கள் அரபு தேசத்தின் வம்சாவளி, மணிப்பூர் நாகாலாந்து மக்கள் சீனர்களின் வம்சாவளி, ஒட்டுமொத்தத்தில் இந்தியர் இந்தியா என்று ஒரு நாடே இல்லை என்று தமிழரின் ஒட்டுமொத்த அடையாளத்தை அழைக்கும் விதம் அவர் பேசியிருந்தார். காலம் கிட்டத்தட்ட வாய்த்தார். என்ன காரணம்? முதல் பாயிண்ட், இந்தியா ஒரு நாடல்ல. நல்லா புரிஞ்சுங்க, இந்தியா எப்போதும் ஒரு நாடல்ல. மதத்தை வைத்து சாதியை வைத்து இப்பொழுது நிறத்தையும் வைத்து மக்களை பிரித்து அரசியல் செய்வதே இந்திய அரசியல்வாதிகளின் எண்ணம். மக்களாகிய நாம் தான் இதை மாற்ற வேண்டும். மதம், சாதி, நிறம், இனம் கடந்து மனிதத்தை முன்னெடுத்துச் செல்ல இனி மக்கள் சக்தியால் மட்டுமே முடியும்.